ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தோம் அண்ட் அது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. சிம்பிள், நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது இந்த ஹைஸாக இருக்கும். ஸோ இந்த ஹைஸோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 22,950. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த 22,950க்கு மேலே சஸ்டெயின் ஆகுறப்ப நான் வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்ஸில் ஒரு அப்பர் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் நான் சிம்பிளி வந்துட்டு இதை நம்மளோட க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன். லைக் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸை விச் இஸ் 22,950 சம்திங் அந்த ஏரியாஸை நான் வந்துட்டு க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஒன்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம அப் சைடும், இதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம டவுன் சைடும் எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் ஆக்சுவலி இன்னைக்கு மார்க்கெட்ஸ் என்ன ஆச்சுன்னா ஒரு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனாங்க. அண்ட் கேப் அப் ஆனவொடனே நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயே நான் சில அப்டேட்ஸ் கொடுத்துருப்பேன். விச் இஸ் 23,000 என்னுடைய க்ரூஷியல் பாயிண்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ 23,000ங்கிறது டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இங்கே. ஸோ அப்போ நம்மளோட பிஓவி என்னன்னா ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த லெவல்ஸுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா பை சைடும், இது கீழே சஸ்டெயின் பண்ணுறப்ப புட் சைடுங்கிற மாதிரி தான் நம்மளோட பிஓவி இருந்துச்சு. பட் ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் என்னன்னாங்கன்னா இங்கேருந்து கீழே வந்து இந்த கேப்போட 50% டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த கேப்போட க்ளோசிங் பாயிண்ட் டு ஓப்பனிங் பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இந்த கேப்போட 50% கிட்ட நமக்கு வந்துட்டு ஒரு ரிவர்சல் எடுத்துகிட்டு அகெயின் மேலே போய் இந்த கேப்ஸை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோஸை பார்த்து ஒன்ஸ் இந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லை இந்த பிரேக் அவுட்டை நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கனாலோ உங்களால் ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்க முடியும் இன்றைக்கான மார்க்கெட்ஸில் ஓவராலாக பார்க்குறப்ப. ஓகே ஃபைன், இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்கில் மூவ் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் பட் ஸ்டில் உங்களால் இன்னும் வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாக வர முடியலனா இந்த கிளாஸஸை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸஸில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன் அண்ட் நீங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் எப்படி ப்ராஃபிட்டபுளாக மாறலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைவ் மார்க்கெட்ஸில் உட்காந்து நீங்களும் நானும் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். லைவ் மார்க்கெட்ஸில் இங்கேருந்து மார்க்கெட்ஸ் இப்படி போக போகுது அப்படிங்கிற மாதிரியான இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது ஆல்மோஸ்ட் 45 days மென்டர்ஷிப், 1-on-1 மென்டர்ஷிப். சப்போஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான காண்டாக்ட் நம்பர் இருக்குது அண்ட் உங்கள் ஸ்க்ரீன்லையும் தெரியும்னு நினைக்கிறேன். வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வில் மூவ் ஆன் டு டுடேஸ் டாபிக். நாளைக்கான மார்க்கெட்ஸ் எந்த மாதிரி மண்டம் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் ஸ்டில் இன்டாக்ட் ஆகி இருக்கிற ஒரு க்ரூஷியல் பாயிண்ட்னா இந்த ஏரியாஸை. ஸோ இந்த ஏரியாஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இன்றைக்கி வயலேட் பண்ணிட்டாங்க, அகெயின் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இன்னும் ஒரு அன்ஃபில்டான கேப் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் கீழே போட்டிருந்தேன் இந்த கேப் வந்துட்டு இன்னும் மார்க்கெட்ஸ் ஃபில் பண்ணலை. ஸோ அதனால் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது சிம்பிளி இந்த கேப்பு தான். ஸோ இந்த கேப்போட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 22,813லேருந்து 22,850 வரைக்கும் இருக்குது. சப்போஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் இஃப் இன் கேஸ் நிஃப்டி வந்துட்டு இந்த கேப்புக்கு கீழே வந்தாங்கன்னா, ஐ மீன் இந்த ஜோன்ஸுக்கு கீழே வந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அன்டில் ஆர் அன்லெஸ் நான் வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 22,860லேருந்து 22,812 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸுக்கு கீழே வந்தாங்கன்னா டவுன் சைடும், இதுக்கு மேலே இருக்கிறப்ப நம்ம ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தட் இஸ் இட் ஃபார் நிஃப்டி. அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸா. ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம நேற்று சொல்லி இந்த க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஆப்வியஸ்லி இந்த ஏரியாஸை சொல்லியிருப்பேன். டு பி ப்ரிசைஸ் இந்த கேப்போட க்ளோசிங் பாயிண்ட் டு இன்னோட ஹைஸுக்கு. ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். அண்ட் டெலிகிராம் குரூப்பில் என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருப்போம்னா 48,500 க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன். ஸோ 48,500ங்கிறது டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இங்கே. ஸோ இதுக்கு கீழே நமக்கு க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணாங்கன்னா டவுன் சைடும், இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம அப் சைடும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பை சைடில் போயிருந்தீங்கன்னா உங்களால் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக நிற்கிற மார்க்கெட்டில் இருந்திருக்க முடியும். ஓகே ஃபைன், நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட் என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சிம்பிளி இங்கே இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 48,859லேருந்து 48,730 வரைக்கும் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற லெவல்ஸ்லேருந்து கீழே வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை பிரேக் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அன்டில் ஆர் அன்லெஸ் நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட்னு பார்க்குறப்ப பேங்க் நிஃப்டிக்கு 850லேருந்து ஆல்மோஸ்ட் 48,730 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸுக்கு கீழே வந்தாங்கன்னா டவுன் சைடும், இதுக்கு மேலே இருக்கிறப்ப நம்ம பை சைடுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு இன்னும் இன்றைக்கான மார்க்கெட்ஸோட டேட்டாஸ் வந்துட்டு அப்டேட் ஆகலை. லைக் 28 டேட்டாஸ் வந்துட்டு அப்டேட் ஆகலை. நம்ம அகைன் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலும் அகைன் இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ இப்போதைக்கு நம்மளால் இதை பற்றி எதுவும் பேச முடியாது. நான் நாளைக்கு காலையில் டேட்டாஸ் வந்துடும், அதை பார்த்துட்டு நான் செப்பரேட்டாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.